ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி மல்லி புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மல்லி புதினா சட்னி ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. இட்லி தோசைக்கு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சட்னியாக இருக்கும். இந்த மல்லி புதினா சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதில் இருக்குது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கை புதினா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாதி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு போட்டு எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் புளி, பச்சை மிளகாய் இது ரெண்டையும் போட்டு இந்த கடலைப்பருப்போடையே லேசாக வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மல்லி புதினாவை அது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடயே கொஞ்சம் துருவன தேங்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. வதக்கிறதுனா ரொம்ப கருக வதக்க வேண்டாம். அந்த புதினா தழை கொத்தமல்லி தலையெல்லாம் லேசாக சுருங்கினதுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டு எடுத்து ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான, ஈஸியான, சிம்பிளான சட்னி. இன்றைக்கி மார்னிங் வாக் போனால் நானும் என்னோடய டாட்டரும், இது வந்து பிஷான் பார்க் சிங்கப்பூரில் இருக்குது. ரொம்ப அழகாக, ரொம்ப க்ரீனிஷாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த சத்தம் கேட்குறப்பயே அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப பேர்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஃபோட்டோகிராஃபிக் எல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே இவ்வளோ க்ரீனிஷாக ஒரு பார்க்கை பார்க்குறதே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நல்லா அந்த தண்ணி சத்தம் இதை கேட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து பார்க்கை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் போனாலும் நல்லாயிருக்கும். டே டைமில் நீங்கள் ஆஃப்டர்நூன் போனாலும் அவ்வளோவா வெயில் வந்து தெரியாது. நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை விசிட் பண்ணி பாருங்கள். பக்கமாக இருந்தால் டெய்லி வந்து நீங்கள் மார்னிங் வாக்கோ ஈவினிங் வாக்கோ போகிறதுக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த சவுண்டை வந்து கேளுங்க. இந்த சவுண்டை வந்து இந்த தண்ணி சத்தத்தை கேட்டுகிட்டே நடக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை போய் பாருங்கள். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.